அமெரிக்கா ஈரான் நேரடியாக ராணுவ ரீதியாக மோதிக்கொள்வது உலக நாடுகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் அத்துமீறிய தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கும் வகையிலும் தற்காப்பு நடவடிக்கையாகவும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்பினால் உடனடியாக பாரசீக வளைகுடா பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதலுக்கு ஈரான் ராணுவம் தீவிரமாக பதிலடி கொடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் தெற்கு பகுதிகளில் உள்ள பல்வேறு நகரங்களில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் நேரடியாக ராணுவ ரீதியாக மோதிக்கொள்வது உலக நாடுகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான இந்த நேரடி ராணுவ மோதலால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. இந்த தாக்குதல் குறித்து ட்ரூத் வலைதளத்தில் பதிவிட்ட அமெரிக்க அதிபர் டிரம்ப், ஈரான் எங்களது அதிநவீன அப்பாச்சி ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார்.